இப்ப தமிழ் மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இங்க இருக்கிற வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமான சொத்துக்கு அமைக்கப்பட்ட வாரியம் இருக்குல்ல, வக்ஃபுக்கு வாரியம் இருக்குல்ல, இந்த வாரியத்துக்கு யார் தலைவரா இருப்பாருன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல யார் இருக்கா? நவாஸ்கனி. பிஜேபி இங்க உட்கார்றது இல்லை. இங்க ஏற்கனவே இருக்கிற நபர்கள் யாருன்னா அந்தந்த மாநிலத்தில் உள்ள ஆளுங்கட்சியை சார்ந்த நபர்கள். அப்ப இந்த சொத்துக்களை எப்படி கையாளுறாங்க அப்படின்னா, இது வரைக்கும் இவ்வளவு சொத்துக்கள் இருக்குன்னு சொல்லி பக்காவா ரெக்கார்டிங் ஏற்றலாம். இந்த சொத்து எப்ப யாருகிட்ட இருந்து வாங்கினது, இந்த வாங்கின சொத்துல இருந்து என்ன வருமானம் வாங்கியிருக்கோம், என்ன செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்ற எந்த ரெக்கார்டும் கிடையாது. சேம் டைம் இந்த சொத்தை அவங்க எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, 2006 கொடுக்குற ரிப்போர்ட்டோட அடிப்படையிலேயே இந்த சொத்தை இந்த வாரியங்கள் முறையாக கையாண்டிருந்தா ஆண்டுக்கு 12,000 கோடி அந்த சொத்துக்கள் இருந்து வருமானம் மட்டுமே நம்ம பெற முடியும். பெண்களுடைய வளர்ச்சிக்காகவும் பெண்களுடைய கல்வி உரிமைக்காகவும் அவங்க செய்திருந்தா இன்னைக்கு ஹஜ் பயணத்துக்கு ஒரு அரசுகிட்ட போய் கையேந்த வேண்டிய நிலைமை இன்னைக்கு அவங்களுக்கு வந்திருக்காதுல்ல. இந்த சொத்துக்களை யாரு உண்மையிலே கையாண்டு யாரோட கைவசத்துல இருக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு தமிழகத்துல இருக்க தமிழ் மாநில முஸ்லீம் லீக்ன்ற கட்சியோட தலைவர் ஷேக் தாவூத் அவர்கள் அவரோட கூட்டணி அடிப்படையில் அவர் வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த மொத்தமா இருக்கிற சுமார் 9 லட்சம் சொத்துக்களை வெறும் 200-300 நபர்கள் கைப்பற்றி வச்சு அவங்க மட்டுமே அதை பூராமே பயன்படுத்தி நல்லா இருக்காங்கன்றது குற்றச்சாட்டு அங்க உள்ள இஸ்லாமிய மக்கள். அவங்க சைடு இருந்த சொத்தை எழுதி வைத்தவர்களோ அல்லது அந்த வக்ஃபு வாரிய சம்மந்தப்பட்டவர்கள் யாராவது எங்களுக்கு திருத்த சட்டம் கொண்டு வாங்கன்னா நீங்க கொண்டு வரலாம், அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாம இதுல எதுக்கு தேவையில்லாம அரசாங்கம் உள்ள நுழையுது, இது தேவையில்லாம அரசாங்கம் நுழைஞ்சிருக்க கடந்த பல ஆண்டுகளாகவே கோரிக்கையில் இருந்த ஒரு விஷயம்தான். இந்த கோரிக்கையை வைத்தவர்கள் இஸ்லாமிய பொதுமக்கள் தான். அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் உயர் நீதிமன்ற உறுதிமொழி ஆணையாளர் திரு பாலகிருஷ்ணன் அவங்க வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா மத்திய அரசு வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் இரவோடு இரவாக அமல்படுத்தி இருக்குன்னு சொல்லி எதிர்கட்சிகள் மிக பெரிய பரபரப்பான ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். முதலில் வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் அப்படின்னா என்ன சார்? வக்ஃபு வாரிய திருத்த சட்டம்ன்றது பாத்தீங்கன்னா இஸ்லாமிய மக்கள் அவங்களுடைய சொத்துக்களை அந்த மதம் சார்ந்து எழுதி வைக்கிறது வக்ஃபு சொத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வக்ஃபு சொத்துக்களை பராமரிக்கிற ஸ்தாபனம் பார்த்தீங்கன்னா அந்தந்த மாநில அரசுகளை பொறுத்தவரையிலும் வக்ஃபு வாரியம். அந்த வாரியங்களை பூரா ஒருங்கிணைச்சு மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு வக்ஃபு கவுன்சில் அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த வாரியங்கள் கையில் இருக்கிற சொத்துக்களை எப்படி பராமரிக்கணும் அப்படின்ற சார்ந்து அவங்க அதுக்கான வழிகாட்டுதல்ல செய்யப்பட்ட திருத்தங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சாட்டா சொல்லலாம். இப்ப வக்ஃபு அந்த வார்த்தைக்கு என்ன சார் அர்த்தம்? வக்ஃபு அப்படின்னா வக்ஃபு அப்படின்றது பார்த்தீங்கன்னா அரபிக் மொழியில இஸ்லாமிக் மதம் சார்ந்து அந்த மதத்தை பின்பற்றக்கூடிய நபர்கள் அல்லாவின் பெயரால் எழுதி வைக்கப்படும் சொத்துக்கள் அல்லது அங்க உள்ள மசூதி, தர்கா, பள்ளிவாசல் போன்ற வழிபாட்டு தலங்களுக்காக எழுதி வைக்கப்படும் சொத்துக்கள், இது எல்லாமே வக்ஃபு அப்படின்ற வார்த்தையில சொல்லப்படும். இந்த சொத்துக்களை பொறுத்தவரை எழுதி வச்சுட்டா திரும்ப ரிட்டர்ன் எடுக்க முடியாது அப்படின்றத இறைவன் பேரா எழுதி வைக்கப்படும் சொத்துக்கள் அப்படின்றத வக்ஃபு அப்படின்னு. அந்த சொத்துக்களை வக்ஃபு வாரியத்துக்கு எழுதி வைக்கிறாங்க இல்லையா, அந்த சொத்துக்களை வக்ஃபு வாரியம் என்ன செய்யும் சார்? அந்த வக்ஃபு வாரியம் ஆக்சுவலா இப்படி எழுதி வைக்கப்படுற சொத்துக்கள் எல்லாமே ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தோராயமா எவ்வளவு சொத்துக்கள் இருக்குதுன்னா 2004 ஆவணப்படுத்துறாங்க முதல் முறையா. அப்படி ஆவணப்படுத்தப்பட்ட சொத்துக்கள்ல பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க 4.9 லட்சம் சொத்துக்கள் இருக்கிறதா. 4.9 லட்சம் கோடியா? நீங்க மதிப்பீடு இடத்த சொல்றீங்களா? இடத்தோட பரப்பளவு ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி ஒவ்வொரு ஷெட்யூல் அந்த 4 மலோட சொல்லி இது ஒரு சொத்து இது ஒரு சொத்து அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சொத்து. நீங்க அதோட மதிப்பீட சொல்றீங்களா? சொத்தோட எண்ணிக்கையை சொல்றேன். எண்ணிக்கை. ஓகே. எண்ணிக்கையே 4.9 லட்சம் சொத்துக்கள். எவ்வளவு பேர் எழுதி வச்சிருக்காங்க? ஆமா ஆமா. இப்ப நம்ம மதுரையில ஒரு சொத்து, திருநெல்வேலியில ஒரு சொத்து அப்படின்றப்ப 2 சொத்து சொல்லுவோம்ல. இது போல சொத்துக்களோட எண்ணிக்கை 4.9 லட்சம் சொத்துக்கள் 2004
ஆனா அதோட மதிப்பீடு இன்னும் தெரியல. சரிங்களா? 2000 சொல்றேன், அதுவும் இருக்குது. 2009 திரும்ப ஒருக்கா கணினியில் ஏத்துறாங்க. ஓகே ஓகே ஓகே. அப்ப திரும்ப ஒருக்கா கணினியில் ஏற்றும் போது 4.9 லட்சம் சொத்துக்கள் இப்ப என்னவா மாறுதுன்னா 8.72 லட்சம் சொத்துக்கள் இருக்கிறதா பதிவேற்றப்படுது. இந்த சொத்துக்களோட மதிப்பு கைட்லைன் வேல்யூ அடிப்படையில் 1,20,000 கோடி. ஓகே ஓகே ஓகே. இப்ப வந்து இஸ்லாமிய மக்கள் அல்லாவின் பெயரால் அவங்க வந்து ஒரு வக்பு வாரியத்துக்கு எழுதி வைக்கிறாங்க. ஆமா, இது வந்து அரசாங்க சொத்தோ பொது சொத்தோ கிடையாது. அப்படி இருக்கும்போது மக்கள் அவங்க சொத்தை வந்து ஒரு வக்பு வாரியத்துக்கு எழுதி கொடுக்கும்போது அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க சார். எதுக்கு இந்த திருத்த சட்டம்? அதாவது அந்த சொத்துக்களை ஒரு இஸ்லாமிய நலன் விரும்பி ஒரு ஆன்மீக பெரியோர் அந்த மதத்திற்கு எழுதி வைப்பதன் நோக்கம் அந்த மதத்தை செழுமைப்படுத்துவதற்காகவும் அந்த மதத்தை பின்பற்றக்கூடிய நபர்கள்ல நலிவுற்றவர்கள் மேம்படவும் அந்த சமூகம் மேம்படவும் தான் நோக்கம். அப்படின்றத மாற்று கருத்து யாருக்குமே இருக்க வாய்ப்பு இல்லை. அது நடக்குதானா நடக்கலைன்றத இங்க பிரச்சனை. அப்ப நடக்கலைன்றப்போ அதை நடத்துறதுக்கான வழிய அரசு தானே செய்யும். இல்ல சார், இப்ப வந்து அது ஒருவேளை நடத்தல, அவங்க சைடு இருந்த சொத்தை எழுதி வைத்தவர்களோ அல்லது அந்த வக்பு வாரிய சம்பந்தப்பட்டவர்கள் யாராவது எங்களுக்கு வந்து திருத்த சட்டம் கொண்டு வாங்கன்னா நீங்க கொண்டு வரலாம். அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாம இதுல எதுக்கு தேவையில்லாம அரசாங்கம் உள்ள நுழையுது? இது வந்து தேவையில்லாம அரசாங்கம் நுழைஞ்சது இல்லை. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது கடந்த பல ஆண்டுகளாகவே கோரிக்கையில் இருந்த ஒரு விஷயம்தான். இந்த கோரிக்கையை வைத்தவர்கள் இஸ்லாமிய பெருமக்கள் தான். இஸ்லாமிய பெருமக்கள் தான் வைக்கிறாங்க. இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா வக்பு வாரியத்தில் நம்ம இன்னைக்கு இவ்வளவு சொத்து இருக்குன்னு சொல்லிட்டோம். இந்த சொத்துக்கள் எல்லாமே எப்படி கையாளப்படுதுன்றதையும் அந்த வாரியங்கள் இப்போ 30 மாநிலங்களுக்கு 30 வாரியங்கள், சரிங்களா? இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு கவுன்சில் இருக்குது. ஸோ இவ்வளவு இருக்கும் போது இந்த சொத்துக்களை யாரு உண்மையிலே கையாண்டு யாரோட கைவசத்துல இருக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு தமிழகத்துல இருக்க தமிழ் மாநில முஸ்லீம் லீக்ன்ற ஒரு கட்சியோட தலைவர் ஷேக் தாவூத் அவர்கள் வந்து அவரோட கூட்டணி அடிப்படையில் அவர் வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா ஆல் ஓவர் இந்தியாவில இந்த மொத்தமா இருக்கிற சுமார் 9 லட்சம் சொத்துக்களை வெறும் 200-300 நபர்கள் கையில வச்சு கைப்பற்றி வச்சு அவங்க மட்டுமே அதை பூராமே பயன்படுத்தி நல்லா இருக்காங்கன்றது குற்றச்சாட்டு அங்க உள்ள இஸ்லாமிய மக்கள். அது இன்னைக்கும் அவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட இல்ல அந்த குறிப்பிட்ட அந்த 200 நபர்கள் மட்டும் பலனடைகிறார்கள். அது அந்த மதம் சார்ந்த மக்களுக்கு போய் சேரல அப்படின்றது இஸ்லாமிய மக்களிடம் வந்து கோரிக்கையின் அடிப்படையில தான் மத்திய அரசு இந்த திருத்தத்தை பண்ணுது. அதுவும் சொல்ல போனா இந்த திருத்தத்தை மத்திய அரசு கொண்டு வரணும்னு சொல்லி இந்த திருத்தத்துல முன்மொழியப்பட்டு இன்னைக்கு திருத்தப்பட்டிருக்க நிறைய மாற்றங்கள் எப்போ கொண்டு வந்ததுன்னா 2006 மன்மோகன் சிங் அவர்களோட ஆட்சி காலத்துல, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல சச்சார் அப்படின்றவரு கொடுக்குற சச்சார் அவங்களோட ஒரு கமிட்டி கொடுக்குற முன்மொழிவுகளையும் அவங்களோட பரிந்துரையும் தான் எடுத்து இன்னைக்கு இப்படி ஒரு மாற்றமே இன்னைக்கு பாஜக அரசு செஞ்சிருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னால காங்கிரஸ் ஆட்சி காலத்திலயோ அல்லது பாஜக இதுக்கு முன்னாடி வாஜ்பாய் ஆட்சி காலத்துல இந்த வக்பு வாரிய திருத்த சட்டம் இதுக்கு முன்னாடி எதுவும் கொண்டு வரப்பட்டதா சார்? இல்ல, இந்த சட்டத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா வந்து இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறமும் 1954 வக்பு சொத்துக்களை பராமரிக்க வேண்டி வக்பு வாரியங்கள் சொத்து சட்டம் அமைக்கப்பட்டது 1954 இதுல முதல் திருத்தம் முதல் முறை எப்ப பண்றாங்கன்னா 1995 முதல் முறையா திருத்தம் பண்றாங்க. அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வந்து 2013 இப்ப 2014 இப்ப நமது பாஜக அரசு தலைமை ஏற்பதற்கு முந்தைய ஆண்டான 2013 ஒரு திருத்தம் மேற்கொள்ளப்படுது. 3வது முறையாக இப்ப வந்து பாஜக அரசு 2025 ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இந்த திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? இந்த காலகட்டத்தோட அவசியம் என்ன சார்? நீங்க அந்த வக்பு வாரிய திருத்த சட்டத்தை இப்ப கொண்டு வரதுக்கான அவசியம் என்ன? ரொம்ப சரியான ஒரு வார்த்தையில சொல்லணும்னா எடுத்தடுப்புல ஒரு ஷார்ட்டான ஒரு கட்டுல சொல்லணும்னா இப்ப இன்னைக்கு இந்த வாரியத்தை சீரமைக்கிறதுனால என்ன பயன்னா இஸ்லாமியர்கள்ல உள்ள பெண்கள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், சேம் டைம் வந்துட்டு விதவை பெண்கள், அவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய
வாழ்க்கையை பராமரிக்கும் பொருட்டு இந்த வாரியத்தில் உள்ள சொத்துக்களில் இருந்து பெறப்படும் வருமானத்தை முறையாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதே முதல் காரணம். ஓகே. ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரும் அந்த இஸ்லாமியர்களுக்காக அமைக்கப்பட்டிருக்க அந்த வாரியத்துல பெண்களுக்கு எந்தவித உரிமையும் கிடையாது. இப்ப முதல் முறையா பெண்கள் கம்பல்சரி ஒவ்வொரு போர்டுலயும் ஒருத்தர் இருக்கணும். அது இஸ்லாமிய பெண் தான் இருக்கணும். பெண்கள் சார்பான நிறை குறைகளை பேசுவதற்கு ஒரு பெண் இருக்கணும்ன்ற வகையில ஒரு பெண் உறுப்பினர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இது போக ஒரு தனியார் வகுப்பை பொறுத்தவரையிலும் அந்த சொத்துல இருந்து வரக்கூடிய வருமானங்களை அனுபவிக்கிற உரிமை ஆண் வாரிசுகளிடம் மட்டுமே இருந்தது. அதை மாற்றி பெண் வாரிசுகளும் இன்னைக்கு எப்படி ஒவ்வொரு சட்டத்திலையும் ஆணும் பெண்ணும் சமம் என இந்தியா முழுக்க சொல்லப்படுதோ, இந்த வகுப்புலையும் பெண்களுக்கும் உரிமை, தனியார் வகுப்பு சொத்தை பொறுத்தவரையிலும் பெண்களுக்கும் உரிமை இருக்குன்னு சொல்லி பெண்கள் முன்னேற்றம் சார்ந்து எடுக்கப்பட்டதா முதல் வெற்றியா இருக்கும். இது பெண்களை முன்னேற்றத்திற்கான சட்டம் அப்படின்னு தான் நம்ம எடுத்தடுப்பு நம்மளால சொல்ல முடியும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த வக்பு வாரியம் இருக்கு இல்லையா, இப்ப பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட மதம் சார்ந்தவர்களுக்கு பலன் பெற மாதிரியா இருக்கு. அதாவது அது ஒரு 200 பேர் அதை முறையா செயல்படுத்தலைனாலும் இது எப்படின்னா பாதிக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட அந்த மதம் சார்ந்த மக்கள் பலனுடைய வரையில் இந்த சொத்து எழுதி வைக்கப்படுது அல்லாஹ்வின் பெயரால். இப்ப அரசாங்கம் திருத்த சட்டம் கொண்டு வரதுனால இந்த வக்பு வாரிய சொத்துக்கள் அரசாங்க கட்டுப்பாட்டுக்கு வந்துருமா? இல்ல, அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுல வரல, அரசாங்கத்தோட மேற்பார்வையில வருது. சரிங்களா, நல்லா புரிஞ்சுக்கணும். இப்பயும் அந்த வக்பு வாரியங்களினுடைய செயல்பாட்டில் எவ்வித தடையையும் கொண்டு வரல. சரிங்களா, இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம எடுத்தடுப்புல நம்ம பேசும்போது நம்ம என்ன சொன்னோம்னா, தோராயமா 8.7 லட்சம் சொத்துக்கள் இருக்குது. சரிங்களா, இந்த சொத்துக்கள் எவ்வளவு பெரிய சொத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஆல் ஓவர் இந்தியாவிலேயே அதிகமான சொத்துக்கள் வைத்திருக்கிற அமைப்புல முதலிடத்துல இந்தியன் ரயில்வே இருக்கு. சரிங்களா, இந்தியன் ரயில்வே இந்தியாவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ரயில்வே ட்ராக்ல இருந்து அந்த எல்லாம் சேர்த்து இருக்கிற சொத்து இருக்குல்ல, அது முதலிடத்துல ரயில்வே இருக்குது. ரெண்டாவது இடத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா இந்திய ராணுவம் இருக்குது. இந்திய ராணுவம்னா முப்படைக்கு சொந்தமான அத்தனை சேர்த்து ரெண்டாவது இடத்துல இருக்கு. மூணாவது இடத்துல வக்பு வாரிய சொத்து இருக்கு. அப்ப இந்தியாவிலேயே மூணாவது இடத்துல இருக்க ஒரு தனி ஸ்தாபனத்தோட சொத்துக்கள் இவ்வளவு பெரிய சொத்துக்கள் இருக்கும்னா, இந்த சொத்துக்களை கையாளுவதில் சிக்கல் இல்லாமலா இருக்கும், பராமரிப்பதில் சிக்கல் இல்லாமலா இருக்கும், அதுல முறைகேடுகள் நடைபெறாமலா இருக்கும். நடைபெற்ற முறைகேடுகள் எல்லாத்தையுமே தவிர்க்கிறதுக்காக எழுந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில தீர்வு காணுவதற்காகவே கொண்டு வரப்பட்ட திருத்தங்கள் தான் இந்த திருத்தங்கள். இதுல பாத்தீங்கன்னா ஒரு மதத்துக்கு எதிரானது அப்படின்ற மாதிரி அவர் எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த வக்பு வாரிய திருத்த சட்டம் பாஜக அரசு தொடர்ந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிராக செயல்படுது, அதுல இது ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திமுக இருந்து புஷி ஆனந்த் கூட ஆர்ப்பாட்டம் நடத்தினாரு. உண்மை என்னன்னா பூச்சாண்டி வரான்னு சொல்லிட்டா யாருமே வாசலை திறந்து கதவை திறந்து யாரும் வெளியில வந்து பார்க்க மாட்டாங்க. வெளியில போறது பூச்சாண்டியா சாமியான்றது யாருக்குமே தெரியாது. சரிங்களா, இங்க உள்ள எதிர்கட்சிகளோட நோக்கம் பாஜக பூச்சாண்டின்னு சொல்லி பட்டம் கட்டுறதுதான் எடுத்தடுப்புல உள்ள வேலை. சரிங்களா, இங்க நம்ம வெறுமனே பாஜக மேல குற்றச்சாட்டு வைக்கிறவங்க இதுக்கு முன்னாடி உள்ள வரலாறை பத்தி பேசும்போது, இதுக்கு முன்னாடி வரலாறுன்னு பாத்தீங்கன்னா 370 ஆர்டிகிளை ரிமூவ் பண்ணிருக்காங்க. அன்னைக்கு ஐயோ பையோன்னு கத்துனாங்க. அதே போல சிஏஏ அமெண்ட்மெண்ட் கொண்டு வரும்போது இங்க இருக்க இஸ்லாமிய பெருமக்கள் எல்லாத்தையுமே அடிச்சு வரட்ட போறான்னு சொல்லி பூராமே போதனை பண்ணாங்க. இன்னைக்கு அந்த விஷயத்துல அப்படி ஒருத்தர் கூட ஒரு குற்றச்சாட்டு கூட இன்னைக்கும் வரலன்னு சொல்லி இன்னைக்கு இஸ்லாமிய மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே போல முத்தலாக்கு சட்டம் கொண்டு வரும்போது எங்களோட மத விவகாரத்துல மத்திய அரசு தலையிடுது அப்படி பண்ணாங்க. இன்னைக்கும் அந்த முத்தலாக்கு சட்டத்தை நம்ம முத்தலாக்கு நம்ம எடுக்கல, முத்தலாக்கு முறைன்றது இன்னும் இருக்குது, அதே கோட்பாடு இருக்குது, அந்த நம்பிக்கைக்குள்ள நம்ம தள்ளவே இல்லை. ஆனால் நீங்க ஏதோ ஒரு கணவன் ஒரு மனைவியை போற போக்குல ஒரு வாட்ஸ்அப்லயோ ஒரு மெசேஜ்லயோ தலாக்குன்னு சொல்லிட்டு நான் வாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போயிருவேன், வெளியூருக்கு போயிருவேன், அவ்வளவுதான் உனக்கு எனக்கு பிரிவு வந்துருச்சுன்னு சொல்லி இஸ்லாமிய பெண்கள் பலரும் விதவையாக மாறக்கூடிய சூழ்நிலையை தடுக்கிறதுக்காக ஒவ்வொரு மாதமும் சரிங்களா, ஒவ்வொரு மாதம் 3 மாத இடைவெளியில 3 பிறை இடைவெளியில சரிங்களா கேப் விட்டு நீங்க அந்த முத்தலாக்கு சொன்னீங்கன்னா
அது சட்டப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லிதான் மாற்றம் பண்ணிருக்குது. இன்னைக்கு இதுல இருந்து என்ன குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க? அப்ப முந்தைய வரலாறு, பாஜகவோட முந்தைய வரலாறு, இவங்க ஏற்கனவே வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் தான் அப்படின்னு சொல்ற போது முந்தைய வரலாற்றுல என்ன எதிராக செயல்பட்டாருன்னு சொல்லி குறை சொல்லுகிற எந்த ஒரு எதிர்கட்சியா இருக்கட்டும் இன்னைக்கு சொல்லுங்க. சொல்ல முடியாத சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்குது. அதே போலதான் பூச்சாண்டிய வராண்ட கதையில தான் இப்ப எடுத்தோடனே வந்து மத்திய அரசு தலையிடுதுன்னு சொல்றோம். இப்பயும் இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்க வந்தோம், ஏன் வந்து இவ்வளவு பெரிய இதுக்குள்ள வந்து ஏன் மத்திய அரசு தலையிடணும் அப்படின்னா, சொத்துக்கள் வந்து இந்தியாவிலே 3வது பெரிய சொத்து. வெறும் அடிப்படையில மட்டுமே 1,20,000 கோடி மதிப்புள்ள சொத்து. அந்த சொத்துல இருந்து இன்னைக்கு, அதாவது 2006 சச்சார் கமிட்டி கொடுக்குற ரிப்போர்ட்டோட அடிப்படையில, 2006 கொடுக்குற ரிப்போர்ட்டோட அடிப்படையிலேயே இந்த சொத்தை இந்த வாரியங்கள் முறையாக கையாண்டிருந்தா ஆண்டுக்கு 12,000 கோடி அந்த சொத்துக்கள் இருந்து வருமானம் மட்டுமே நம்ம பெற முடியும். அப்ப ஆண்டுக்கு 12,000 கோடிய எடுத்து இந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கு அவங்களுடைய கல்விக்காகவும் அவங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் பெண்களுடைய வளர்ச்சிக்காகவும் பெண்களுடைய கல்வி உரிமைக்காகவும் அவங்க செய்திருந்தா இன்னைக்கு ஹஜ் பயணத்துக்கு ஒரு அரசுகிட்ட போய் கையேந்த வேண்டிய நிலைமை இன்னைக்கு அவங்களுக்கு வந்திருக்காதுல்ல. இன்னைக்கும் இந்த வாரியங்கள் இவ்வளோ சொத்துக்கள் வச்சிருக்கல, வெறுமனே நம்ம வந்து கடந்து போயிட்டு இருக்க வெறும் 200-300 நபர்களோட கையில இருக்குதுன்னு. என்னங்க இது? இந்தியாவிலேயே பெரிய அளவுல சொத்துக்கள் இருக்கிற ஒரு ஸ்தாபனத்தை வெறுமனே 200-300 பேர் கையாண்டு இருக்கிறத நம்ம சரின்னு எப்படி ஏத்துக்கிட்டு போக முடியும்? சரிங்களா? அப்ப அதுல இருக்க சொத்துக்களை கையாளுறத முறையா கையாண்டா, முறையாக அது அந்தந்த மதம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு போகுமானால் இன்னைக்கு இஸ்லாமிய மதத்தை பின்பற்றக்கூடிய இஸ்லாமியர்களோட வாழ்க்கை தரம் எவ்வளவு முன்னேறி இருக்க வேண்டியது. 2006 கணக்கெடுப்புலயே வந்து 12,000 கோடி கைலன் வேலியோட மதிப்புல இன்னைக்கு முறையா பயன்படுத்தி இருந்தா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கிற வக்ஃபு வாரிய அமைப்புக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்திற்கு 1 கோடி ரூபாய் வரும். ஒரு மாசத்துக்கு 1 கோடி ரூபாய் வருமானம் வந்தா ஒவ்வொரு மாவட்டத்துல உள்ள நலிவுற்ற இஸ்லாமிய பெருமக்களை எந்த அளவுக்கு வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற முடியும்? சரிங்களா? இந்த கண்ணோட்டத்துல இஸ்லாமிய பெருமக்கள் வைத்த குற்றச்சாட்டின் அடிப்படையில தான் இன்னைக்கு மத்திய அரசு இந்த மாதிரியான ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து இதுல போய் சில வழிகாட்டல்களை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்ப வந்து மத்திய அரசு வந்து இதுல வந்து மேற்பார்வை தான் பாக்குதுன்றீங்க. ஆமா. இப்ப ஒருவேளை அதை நிர்வகிக்கக்கூடிய வக்ஃபு வாரியத்தை சார்ந்தவர்கள் ஏதோ ஒரு முறைகேடு ஈடுபட்டால் மத்திய அரசு என்ன செய்யும்? கரெக்ட். இதுக்கு முன்னாடி வரலும் பாத்தீங்கன்னா வந்து வக்ஃபு வாரியத்துல வந்து ஒரு முறைகேடு நடக்குது. முறைகேடுன்றது பாத்தீங்கன்னா முறைகேடுகள் இப்ப இவங்க வந்து ஏகப்பட்ட முறைகேடுகள் இருக்குது. நம்ம முறைகேடு சாதாரணமாக கடந்து பெற முடியாது. இந்த முறைகேடுகள் எப்படியாப்பட்டதுன்னா, வக்ஃபு வாரியத்தை பொறுத்தவரையிலும் இப்ப காங்கிரஸ் அவங்களுக்கு செய்து இந்த 2013 கொடுக்கப்பட்ட திருத்தங்களோட அடிப்படையெல்லாம் பாத்தீங்கன்னா வக்ஃபு வாரியம் எப்படியாப்பட்டதுன்னா, இப்ப நான் ஒரு வக்ஃபு வாரியத்தை சார்ந்தவரா இருந்து அதுல உள்ள ஒரு உறுப்பினராவோ ஒரு தலைவராவோ நான் இருக்கும் பட்சத்துல கேகேவோட சொத்து எங்க இருக்கோ இந்த சொத்தை வந்துட்டு உங்களோட தாத்தா வந்து எங்களுக்கு வந்து தர்றதா வந்து சொல்லிட்டாரு, அதனால இந்த சொத்து வக்ஃபு சொத்து, அதனால நீங்க இந்த சொத்தை வந்து உடனே வக்ஃபு கிட்ட ஒப்படைங்க நான் சொல்லிட்டா நீங்க இதுல வந்து அப்பீலே போக முடியாது. நீங்க அப்பீல் போகணும்னா எங்க வரணும்னா என்னுடைய தீர்ப்பாயத்தை தான் நீ வரணும். சரிங்களா? இந்த தீர்ப்பாயத்துல வந்து நீங்க மேல்முறையீடு பண்ணும் போது இங்க விசாரிக்கிறதுல யார் இருப்பானா, யாரு உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தீங்கன்னா நான் தான் இங்க உட்காந்துருப்பேன். சரிங்களா? இந்த தீர்ப்பாயத்துல நான் கொடுக்கிற தீர்ப்பு தான் பிரதானமானது. இந்த தீர்ப்பு எடுத்துட்டு நீங்க அப்பீல் கூட போக முடியாது. சரிங்களா? இப்ப வழக்கமா ஒரு 2 நபருக்கு இடையில ஒரு சொத்து சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் இன்னைக்கு சட்டம். இது என்ன சட்டம்னா, ஒரு இடம் சார்ந்து இருக்குது, எனக்கு உரிமை இருக்கு உங்களுக்கு உரிமை இருக்குன்னு நான் சொல்றேன். 2 பேருக்கு உரிமையில ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இது யாருடையது உரிமைன்னு கொண்டாடுறதுக்கு நம்ம ஒவ்வொரு ஊர்லயும் இருக்க மாவட்ட உரிமையல் நீதிமன்றத்தை போய் அணுகலாம். சரிங்களா? அதற்கு முன்னதாக வந்துட்டு வருவாய்த்துறையை பொறுத்தவரையில வந்துட்டு ஒரு வருவாய் கோட்டாட்சியர் அணுகலாம், சப் கலெக்டர் அணுகலாம், கலெக்டர் அணுகலாம். சரிங்களா? இது வந்து வருவாய்த்துறை நடவடிக்கைகள். அதே போல் நீதிமன்ற நடவடிக்கை பொறுத்தவரையிலும் மாவட்ட முன்சிப் கோர்ட் இருக்குது, சப் கோர்ட் இருக்குது, மாவட்ட தலைமை நீதிமன்றம் இருக்குது, உயர் நீதிமன்றம் இருக்கு, சுப்ரீம் கோர்ட்னு சொல்லி இத்தனை இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல யாராவது ஒரு மாறுபட்ட தீர்ப்புகளுக்கு மாறுபட்ட அளவுல கவனிச்சிருவாங்கன்றது இத்தனை சட்டங்கள் இருக்கு. ஆனா இந்த வக்ஃபு வாரியத்துக்குள்ள
உங்களுக்கு நான் சொல்றதும் நான் தான், உங்க சொத்து என்னோட சொத்து நான் டிக்ளேர் பண்ணிடுவேன். சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், இந்த சொத்து வக்புக்கு சம்பந்தப்பட்ட சொத்துன்னு சொல்லி அந்தந்த சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருவேன். சரிங்களா? அவங்க எடுத்த அடுப்புல வந்துட்டு இந்த சொத்து வந்து வில்லங்க சொத்துன்னு சொல்லி அவங்க எந்த வித பதிவு பண்ணாம லாக் பண்ணிக்கிடுவாங்க. நீங்க இந்த சொத்து இல்லைங்க, இது வந்து எங்க தாத்தா வந்து சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லைங்க, இல்ல உங்க தாத்தா ஒருத்தர் இருந்தாரா அப்படி நான் சொல்றேன் என்ன சொல்லி இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்கனாலுமே நான் தீர்ப்பு என்ன இல்லை, இது வந்து வகுப்புக்குள்ளதான் உங்களுக்கு வந்து செல்லாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா நான் சொன்னது மட்டும்தான் செல்லும். நீங்க இதை எடுத்துக்கிட்டு நீதிமன்றத்துல போய் முறையிட முடியாது அப்படின்றத இங்க உள்ள சிக்கல். இப்படி தொடரப்பட்ட வழக்குகள் இந்தியா முழுக்க அந்த வக்பு வாரியங்கள்ல நிலுவையில எவ்வளவு இருக்குதுன்னா 40,900 சொச்சம் கேஸ் பெண்டிங்ல இருக்குது. அதுல தோராயமா 9,000 சொச்சம், அதாவது 10,000 கேஸ் இஸ்லாமிய பெருமக்கள் தொடர்ந்தது. இஸ்லாமிய பெருமக்கள் தொடர்ந்தது. அப்ப என்னன்னா, நான் என்னுடைய சொத்து இருக்குது, என்னுடைய சொத்தை வந்து ஒரு இஸ்லாமியரை பொறுத்தவரையுமே அந்த கதையை எடுத்துக்கோங்களேன். ஒரு இஸ்லாமியர் இருக்காரு, அவரோட வாரிசுகள் இருக்குது, அவர் தான் உழைத்த சொத்துக்களை வந்துட்டு மசதி கூட வந்து நல்லா பேச்சு எல்லாம் செஞ்சு புழங்கிட்டு இருக்காரு. புழங்கி இருக்கும்போது வந்து இந்த சொத்தை வந்து மசதிக்கு வந்து என்னோட பிறவி காலத்துக்கு அப்புறம் நான் கொடுத்துறேன், என் பிள்ளைகளுக்குலாம் நான் தேவை வேண்டியதை செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவரு இறக்கும் தருவாயில ஒரு உயில் வழியா தன்னோட பிள்ளைக்கு கொடுத்துட்டு போயிடுறாரு. அந்த பிள்ளைய வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளை என்ன பண்றாங்க, இஸ்லாமியருக்கோ அல்லது இஸ்லாமியர் அல்லாத வேறு ஒரு நபருக்கோ சொத்தை வந்து கிரயம் பண்றாங்க. இந்த கிரயம் வாங்கினது ஒரு 3ஆம் நபரு. அந்த 3ஆம் நபர் கிரயம் வச்சிருக்க போது இந்த வக்பு வாரியம் வந்து அவர் வந்து இஸ்லாமியரா இருந்து எங்களுக்கு வந்து தரேன்னு சொன்னாரு, அதனால இந்த சொத்து எங்களுடைய சொத்து, நீங்க வெளியேறுங்கன்னு சொல்லி இஸ்லாமியரோ அந்த 3ஆம் நபர் இஸ்லாமியராவோ இஸ்லாமியர் அல்லாவரோ எவராக இருந்தாலும் அதுக்கு நீங்க கட்டுப்பட்டு சொத்தை ஒப்படைச்சுதான் போகணும்னா இந்த சட்டம் எப்படி சரியா இருக்கா? இங்க என்னங்க சட்டம் இருக்கு, இங்க என்னங்க உரிமை இருக்கு, இங்க என்னங்க வந்து சமத்துவம் இருக்குது? அப்ப இதை மாத்தணும்ல. அப்ப இதை மாத்தணும்னா இந்த வாரியத்துக்குள்ள இந்த இஸ்லாமியர் மட்டும் இல்லாத இஸ்லாமியருக்கு அல்லாத ஒரு நபர், அவர் யாருன்னா மாவட்ட ஆட்சியர் அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதி அல்லது அதுவே வந்து மாநில தலைமை ஆயமா இருக்கும்போது ஒரு கலெக்டர், கலெக்டர் ஒரு ஐஏஎஸ், அதாவது வந்து ஒரு மாநில அரசோட ஒரு செயலர், ஒரு தனிச்செயலர் அவங்க இருந்து விசாரிப்பாங்க. அப்ப அந்த விசாரணை முறை எப்படி இருக்கும், இந்த விசாரணை முறை எப்படி இருக்கும் அப்படின்றதுக்குள்ள வித்தியாசம் தான் இந்த மாதிரியான விஷயம் நம்ம கொண்டு வந்துருக்கு. இப்ப பேசிட்டு இருக்கல சர்ச்சா கமிட்டின்னு சொன்னீங்க. ஆமா, சர்ச்சா கமிட்டின்னா என்ன சார்? 2006 மன்மோகன் சிங் காங்கிரஸோட பீரியட்ல பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுடைய முன்னேற்றம் சார்பாக நம்ம என்ன மாதிரி கொண்டு வரலாம், 2வது வக்பு சொத்துக்களை என்ன மாதிரி பராமரிக்கலாம் அப்படின்றதுக்காக அன்றைய காங்கிரஸ் அரசு மன்மோகன் சிங் அவர்களின் தலைமையில ஒரு கமிட்டி ஒண்ணு அமைக்கிறாங்க. அந்த கமிட்டியை முன்னெடுத்து போன சச்சான்றவர்கள், அந்த கமிட்டிக்கு பேர் வந்து சச்சா கமிட்டி. அவங்க தான் வந்து இந்த வக்பு சொத்துக்கள் இத்தனை லட்சம் கோடி சொத்துக்கள் இருக்கிறது, இதுல இருந்து இதோட மதிப்பு அன்றைய மதிப்பு 1,20,000 கோடி மதிப்பு, இதுல இருந்து ஆண்டுக்கு தோராயமாக 12,000 கோடி வருமானம் பெற முடியும். ஆனா என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னா, வழக்கத்துல அந்த யோசிச்சு பாருங்களேன், சொத்தோட அதாவது எண்ணிக்கை மட்டுமே 8.72 லட்சம், தோராயமா 9 லட்சம் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த 9 லட்சம் ப்ராப்பர்ட்டில இருந்து ஆல் ஓவர் இந்தியா கிடைக்கிற வருமானம் எவ்வளவுன்னா 163 கோடி ரூபாய். ஒரு வருஷத்துக்கு கிடைக்கிற வருமானம் 163 கோடி ரூபாய் தானா. இந்த 163 கோடி ரூபாயை வச்சு அவங்க அந்த ஸ்தாபனங்களை மேற்கொண்டு வலுப்படுத்துறதுக்கான வேலையை செய்து வரதா சொல்றாங்க. அப்ப சச்சா கமிட்டி என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி இதுக்குள்ள முறைகேடுகள்னா என்னன்னா, அந்த வாரியத்தில் உள்ள இப்போ பொதுவாகவே பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா வந்துட்டு வாரியம் அப்படின்றது பாத்தீங்கன்னா நிலம் அப்படின்றது மாநிலத்தோட கட்டுப்பாட்டில் உள்ளது. அந்த நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில நிலம் என்பது மாநிலத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அப்ப இப்ப தமிழ் மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இங்க இருக்கிற வக்பு வாரியத்துக்கு சொந்தமான சொத்துக்கு அமைக்கப்பட்ட வாரியம் இருக்குல்ல, வக்புக்கு வாரியம் இருக்குல்ல, இந்த வாரியத்துக்கு யார் தலைவரா இருப்பாருன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல யார் இருக்கா? நவாஸ்கனி. பிஜேபி யார் இருக்கா? இங்க
பிஜேபியா இருக்குது? இல்ல நவாஸ் பிஜேபி இல்ல. பிஜேபி ஆளாத மாநிலங்கள் எத்தனை மாநிலங்கள் இருக்குது? அந்த மாநிலத்துல போற பிஜேபி உள்ள போய் உட்கார போகுது? உட்காந்துக்கிட்டு இருக்குது? இல்ல. அப்ப பிஜேபி இங்க உட்கார்றது இல்லை. இங்க ஏற்கனவே இருக்கிற நபர்கள் யாருன்னா அந்தந்த மாநிலத்தில் உள்ள ஆளுங்கட்சியை சார்ந்த நபர்கள். அந்தந்த ஆளுங்கட்சியை சார்ந்த இஸ்லாமிய நபர்கள் தான் உட்காடுறாங்க. அப்ப நவாஸ் கனி, அந்த விடுதலை சிறுத்தை கட்சியில் உள்ளவங்க, இவங்கெல்லாம் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்கெல்லாம் தான் சேர்த்துதான் வந்து இருக்காங்க. அப்ப இந்த சொத்துக்களை எப்படி கையாளுறாங்க அப்படின்னா, இது வரைக்கும் இவ்வளவு சொத்துக்கள் இருக்குன்னு சொல்லி பக்காவா ரெக்கார்டிங் ஏத்தல. இந்த சொத்து எப்ப யாருகிட்ட இருந்து வாங்கினது, சரிங்களா, இந்த வாங்கின சொத்துல இருந்து என்ன வருமானம் வாங்கியிருக்கோம், என்ன செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்ற எந்த ரெக்கார்டும் கிடையாது. சேம் டைம் இந்த சொத்தை அவங்க எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, இப்ப அந்த வாரியத்துல உள்ள ஒரு தலைவரோ அல்லது உறுப்பினரோ அவரோட சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்காரு, இங்க ஒரு 2 ஏக்கர் இருக்குது, அப்பா ஒண்ணுமில்லப்பா இந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு 50,000 ரூபா, ஒரு 50,000 ரூபா 5 வருஷம் குத்தகப்பா, 5 வருஷம் குத்தகைக்கு இந்த 5 ஏக்கர் இடத்த உனக்கு நான் கொடுத்துறேன், சரியா, நீ உள்ளுக்குள்ள ஒரு 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 தொழில ஏதோ ஒண்ணு பண்ணி பொழைச்சுக்கன்னு சொல்லுவாரு. 5 ஏக்கர் நிலத்துக்கு 50,000 ரூபாயா வாங்குவீங்க அப்படின்னு ஒரு கணக்கு காமிச்சுக்கிட்டு, ஆனா நீங்க வாங்குறது பூராமே பாத்தீங்கன்னா வந்து பிளாக்ல பணம் வாங்கி பிளாக்ல பணம் வாங்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப அந்த பிளாக்ல பணம் வர்றது அந்த 5 ஏக்கரை வந்துட்டு இஸ்லாமியர்கள் நலன் கருதி ஒரு 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 நல்ல மனிதர் எழுதி வச்சிருப்பார்ல, ஆமா கண்டிப்பா, அவரோட நோக்கம் இங்க எங்க போச்சு, சரிங்களா. அப்ப இப்படி இந்த சொத்தை வந்து கையாளுறதுல இந்த மாதிரியான முறைகள் இருக்குது ஒண்ணு, சரிங்களா. 2வது, இதுல இருந்து வர்ற வருமானத்துக்கு எந்தவித கணக்கும் அவங்க காட்டுறதில்லை. இதை எப்படி பயன்படுத்துறோம், எப்படி வாங்குறோம், என்ன செய்யறோம், எதுவுமே கிடையாது, சரிங்களா. அப்ப இதுல இருந்து வரக்கூடிய அந்த 50,000 ரூபாய் வருமானமுமே எதுக்கு பயன்படும்னா அந்த வாரியத்தில் உள்ள உறுப்பினர்களோட செலவுக்கு தான் அது பயன்படும். சொற்ப காசு அது. அந்த சொற்ப காசை வச்சு என்ன பண்ண முடியும்? அப்ப அவர் சர்ச்சா கமிட்டில என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இஸ்லாமியர் அல்லாத ஒரு நபர் அங்க இருக்கும் பட்சத்துல, சரிங்களா, இப்ப நீ வந்து இந்த 5 ஏக்கர் இருந்தாப்பா 5 வருஷத்துக்கு வச்சுக்கோப்பா, இதுக்கு ஒரு 50,000 ரூபாய் கொடுப்பா அப்படின்னு வாய்மொழியா சொல்ற வேலைக்கு இங்க வேலை இல்லை. ஏன்னா இங்க ஒருத்தர் கலெக்டர் இருக்காங்க, அந்த 3வது நபர்ன்றது கலெக்டர் இருக்காங்க. இப்ப கலெக்டர் என்ன சொல்லுவாங்க, எந்த லேண்ட் வேணும் நீ எடுத்துக்கா, டெண்டர் போடு. அப்ப 5 ஏக்கருக்கு 2 கோடி ரூபாய் காசுன்னா இந்த 2 கோடி ரூபாய் காசு இந்த வாரியத்துக்குள்ள தானே வரப்போகுது. இந்த வாரியத்துல இந்த காசை வச்சு என்ன முட்டை பிடிப்பாங்களா? அவங்களுடைய இஸ்லாமிய மக்களுக்காக தனியா பள்ளிக்கூடமோ தனியா மருத்துவமனைகளோ, நலிவுற்ற ஏழை இஸ்லாமிய பெண்களா இருக்கட்டும், விதவை பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், அவங்களோட வசதிக்காக தானே பயன்படுத்த முடியும். சரிங்களா, அதுல இருந்து 1 ரூபாய் கூட இஸ்லாமியர் அல்லாதவருக்கு பயன்படுத்த முடியாதுன்றது அந்த சட்டம். அந்த வக்ஃபோட சொத்தோட நேச்சரே இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு பயன்படுத்த முடியாது. அப்ப அதுக்குள்ளதான் பயன்படுத்தும். அப்ப இந்த சர்ச்சா கமிட்டியோட நோக்கம் என்னன்னா, சரிங்களா, இந்த மாதிரியான விஷயங்களை சொல்றாங்க. இதைத்தான் இன்னைக்கு பிஜேபி கவர்மெண்ட் அந்த சர்ச்சா கமிட்டியை தான் கொண்டது. இதுல பெரிய பியூட்டி என்னன்னா, 2013 காலகட்டம் வரைக்கும் ஏன் சர்ச்சா கமிட்டியை அமுல்படுத்தலன்னு சொல்லி போராட்டம் பண்ணவங்களே டிஎம்கே தான். போராட்டம் பண்ணவங்களும் வலியுறுத்தினவங்களும் டிஎம்கே தான். அந்த அடிப்படையில் தான் 2013லயும் சரி, 2013 ஒரு திருத்த சட்டம் கொண்டு வந்து 2014 எம்பி எலெக்ஷனுக்கு 15 நாளைக்கு முன்னாடி டெல்லியில என்ன பண்றாங்கன்னா, 123 சொத்து பார்லிமெண்ட் இருக்கிற இடம் பாருங்களேன், அது உட்பட சேர்த்து அது எல்லாமே வக்ஃப் வாரியத்துக்கு இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் எழுதி கொடுத்துட்டு போயிடுச்சு. இது எல்லாமே மீட்டு எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் இன்னைக்கு இருக்க பிஜேபி கவர்மெண்ட் சட்ட போராட்டம் நடத்தி மீட்டு எடுத்திருக்குது. இதுல மிகப்பெரிய, அதாவது ஒரு சொத்தை சொன்னாலே எடுத்துக்க முடியுன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, நம்ம தாஜ்மஹால் இருக்குல்ல, ஆமா, தாஜ்மஹால் 1998 வருஷம் அங்க உள்ள வக்ஃப் வாரியம் இது எங்களோட சொத்துன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிருச்சு. இல்ல இப்ப சிக்கந்தர் மலையே அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. சிக்கந்தர் மலை அப்படித்தான் இருக்குதுன்னு. சிக்கந்தர் மலை திருப்பன்ற மலையில இருக்க சிக்கந்தர் தர்காவை பொறுத்தவரை அவங்க சொல்றாங்க, நம்ம பொறுத்தவரை நம்ம இதுக்குள்ள போக நம்ம விரும்பவே இல்லை. இது வந்து நாட் டிஸ்பியூட்டட் அமௌண்ட், டிஸ்பியூட்டட் ப்ராப்பர்ட்டியை பத்தின விஷயங்கள். சமீபத்தில் அண்ணா அறிவாலயம், அண்ணா சாலை எல்லாமே வக்ஃப் வாரியம்ன்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் காலம் போச்சுன்னா அந்த வாரியத்தில் அமர்ந்திருக்கும் நேர்மையற்ற நபர்களால், நான் எல்லா இஸ்லாமியரும் சொல்லல, வாரியத்தில் அமர்ந்திருக்கும் நேர்மையற்ற இஸ்லாமிய தலைவராலேயோ உறுப்பினராலேயோ கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்க அத்தனை சொத்துக்களும் கைப்பற்றப்படும். ஏன்னா
உண்மையில சொன்னா அவங்க என்ன அவங்க எந்த காலத்துக்கு சொல்லுவாங்கன்னா அவுரங்கசீப் காலத்துக்கு போவாங்க. அவுரங்கசீப் காலத்துக்கு போனா கிட்டத்தட்ட இந்தியாவில அப்படித்தான் இருந்துச்சு. அப்ப நீங்க இந்தியா முழுக்க எடுத்துருவீங்களா? சரிங்களா? உங்களுக்கு அப்புறமா 250 சுப்ரீம் கோர்ட்ல இந்த தாஜ்மஹால் கேஸ் வந்தப்போ அதுல சொல்றாங்க 250 வருஷம் அடுத்து விளையாண்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்துருது. அப்புறமா அந்த கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் வரும்போதே இந்திய தொல்லியல் துறை வந்துருது. இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டுல இருக்கதான் தாஜ்மஹால். இந்த தாஜ்மஹாலை வந்து நீ சொந்த கொண்டாடுவ, இதை நான் மீட்க கூட முடியாதுன்னா சட்ட போராட்டம்னால எவ்வளவு வருஷம் சட்ட போராட்டம் தெரியுமா? ஒரு இந்திய அரசினுடைய டைரக்ட் துறை தொல்லியல் துறை. இந்த தொல்லியல் துறை 1998 வழக்கு தொடர்ந்து சரிங்களா 2018 தீர்ப்பே வருது. 20 வருஷம் ஒரு இந்திய அரசே போராடித்தான் அந்த சொத்தை வந்து மீட்க முடியுது. ஒரு இந்திய அரசுக்கே இப்படி ஒரு சூழ்நிலைனா இங்க உள்ள சாதாரணப்பட்ட நம்மள மாதிரியான மக்களுடைய நிலைமை என்னன்றதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்ப இந்து சமய அறநிலையத்துறை இருக்கு, வக்ஃப் வாரியம் இருக்கு, ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்ன சார்? இங்க உள்ள நம்ம அது டிஎம்கே சேர்ந்த அல்லது எதிர்கட்சிகள் சில நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா வந்து வக்ஃப் வாரியத்துக்குள்ள இஸ்லாமியர் அல்லாத ஒருத்தரை நீங்க போடுறீங்கல்ல, அதே போல இந்து அறநிலையத்துறைகள்ல இந்து அல்லாத ஒருத்தரை போடுறதுக்கு நீங்க ஒத்துக்குவீங்களா? அப்படின்னு நியாயமான கேள்விதானே சார்? இல்ல நியாயமான கேள்விதானே. வக்ஃப் வாரியத்துக்குள்ள நீங்க வக்ஃப் வாரியம்ன்றது இஸ்லாமியர் அல்லாவின் பெயரால் பாதிக்கப்பட்ட இஸ்லாமிய மக்கள் பலனடையணும்னு எழுதி வைக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு மதம் சார்ந்தது. அதுல எதுக்கு இஸ்லாம் அல்லாத ஒருவரை நீங்க உள்ள திணிக்கணும்? அப்ப ஓகே, இந்து சமய அறநிலையத்துல இந்துக்கள் அல்லாத ஒருவரை உள்ள கொண்டு வாங்க. கேள்வி நியாயம் தானே சார்? கேள்வி நியாயமாக இருப்பது போல் கேட்கப்படுகிறது. நியாயம் இல்ல. ஏன்னா ரெண்டுக்குமே மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. என்னன்னா வக்ஃபோர்டை பொறுத்தவரையிலும் வக்ஃபோர்டு அப்படின்றது பாத்தீங்கன்னா வக்ஃபு சொத்துக்களை பராமரிக்கும் பாதுகாக்கும் ஸ்தாபகம், ஒரு தனி ஸ்தாபகம். வக்ஃபு சொத்துக்களை மட்டும்தான் கையாள முடியும். அந்த வக்ஃபு சொத்துக்களில் அமைந்திருக்கக்கூடிய மசூதிகள், பள்ளிவாசல்கள், தர்காக்கள் அவங்களுடைய அன்றாட நடவடிக்கையில அன்றாட வழிபாடுகள்ல ஆண்டுதோறும் நடவடிக்கூடிய அந்த பூஜை புரஸ்காரங்கள் அதுல போய் தலையிடவே முடியாது. இப்ப இதை அப்படியே இந்து அறநிலையத்துறை கேளுங்க. இந்து அறநிலையத்துறை எப்படியா இருக்குது? இந்து அறநிலையத்துறை சட்டம் வந்து நீங்க உள்ள வரும்போது நீங்க சொன்ன விஷயம் என்னன்னா இந்துக்களிடம் இருக்க சொத்துக்களை வந்து பராமரிக்கிறதுக்கு அதை கணக்கு பாக்குறதுக்குன்னு சொல்லி வந்தீங்க. ஆனா மொத்த கோயில்ல இன்னைக்கு நீங்க அண்டர்டேக் பண்ணிட்டீங்க. உங்க சட்டத்திருத்தம் மூலமா மொத்த கோயில்ல அண்டர்டேக் பண்ணிட்டு இன்னைக்கு அறநிலையத்துறை என்னவா செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னா கோயில் எத்தனை மணிக்கு திறக்கணும், எத்தனை மணிக்கு பூட்டணும், எந்த பூஜாரி வந்து பூஜை பண்ணணும், இன்னைக்கு பூஜை பண்றதுக்கு விபூதி எவ்வளவு கொடுக்கணும், எவ்வளவு சூடம் கொடுக்கணும், எவ்வளவு எண்ணெய் கொடுக்கணும், என்னைக்கு இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணலாம், என்னைக்கு பண்ண முடியாது, இதெல்லாம் தீர்மானிக்கிறது யாரு? இந்து சமய அறநிலையத்துறை. அங்க போய் இஸ்லாமியர் போய் நீங்க போய் இந்து அல்லாத ஒருவர் எப்படி பண்ண முடியும்? எங்க இங்க சொத்தை பராமரிக்கிறதும் இங்க வழிபாட்டு உரிமையை பேணுறதும் ஒரே டிபார்ட்மெண்டா, ஒரே மாதிரியோட கண்ணோட்டத்தை நம்மளால பார்க்க முடியுமா? இங்க சொத்தை பராமரிக்கின்றது ஒரு வீட்டுல ஒரு கம்பெனில ஒரு கம்பெனில இருக்க ஒரு மேனேஜர் இருக்காரு. அவருக்கு இருக்கிற அந்த கம்பெனி ஓனரோட பல சொத்துக்கள் இருக்குல்ல, அந்த சொத்துக்களை வந்து மெயின்டைன் பண்றவர் தான் மேனேஜர். சரிங்களா? அத்தை விட்டுவிட்டு நான் மேனேஜரு அந்த வீட்டுக்குள்ள போய் உட்காந்து சோறு திப்பேன்னு சொல்ல தின்ன முடியுமா? உள்ளுக்குள்ள போய் அடுப்படிக்குள்ள போய் பழங்க முடியுமா? முடியாதுல்ல. அது வேற. சரிங்களா? அந்த மாதிரி மேனேஜர் மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த வக்ஃப் வாரியம். சரிங்களா? ஆனா இந்த அறநிலையத்துறைன்றது அப்படியாப்பட்டது இல்ல. இது வந்து வீட்டுக்குள்ள புழங்குற விஷயம். சரிங்களா? அதக அறநிலையத்துறையும் வக்ஃப் வாரியத்தையும் ஒன்னா கம்பேர் பண்ண விடுறது அறிவுகட்ட செயலான தான் இருக்கும். சரிங்களா? இது வந்து அறிவுபூர்வமான எந்த ஒரு நபரும் யோசிக்க கூட முடியாத ஒரு விஷயம். சரிங்களா? அதே போல மூன்றாம் நபரோட தலையீடு வந்ததுக்கான காரணம் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி, நம்ம ஏற்கனவே தகவல் சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரு வாரியம் ஒரு சொத்தை கிளைம் பண்றாங்க. அந்த சொத்தை கிளைம் பண்ணி அதுல வந்து பாதிக்கப்பட்ட நபர் வந்து இந்த வாரியத்துல வந்து முறையிடும் போது இங்க முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் மட்டுமே இருக்கும் போது அங்க தவறு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக, தவறு நடக்கிறதுன்னு ஏற்கனவே இஸ்லாமிய பெருமக்கள் சொன்னதோட அடிப்படையில தான்
இஸ்லாமியர் அல்லாத ஒருத்தரை அந்த இதுல போடணும் அப்படின்னு சொல்லி இது பாஜக கவர்மெண்ட் கொண்டு வந்த திருத்தம் இன்னைக்கு. ஆனா இதற்கான முன்னேற்பாடு எப்ப பண்றாங்கன்னா 2006 சர்ச்சா கமிட்டி கொடுக்குது. அதைத்தான் கொண்டு வந்து இன்னைக்கு காங்கிரஸ் கமிட்டில காங்கிரஸ் அரசுல சர்ச்சா கமிட்டி என்ன கொடுத்துச்சோ அதைத்தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. சோ இது ஒன்றும் பிஜேபி வந்து புதுசா ஒன்றும் புகுத்தலை அப்படின்றத நம்ம மக்களுக்கு வந்து சொல்லிக்கலாம். ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.